அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வுடைய அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. இந்த மார்க்கத்துல நம்ம கடவுளின் பரிபூரண அதிகாரத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை அடைஞ்சிருக்கிறோம். எந்த அளவுக்குனா மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் சுயமான சக்தி இல்லை என்று. இந்த புரிதல்தான் நம்மளுடைய வாழ்வு வழிபாடு எல்லாத்தையும் அவருக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுகின்றது இந்த நம்பிக்கை. நம்ம அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம், நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். தொடர்ந்து 2 வாரம் பார்த்துருக்கிறோம். நம்ம இப்ப 3வது வாரமும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2 வாரம் கூட தேவைப்படலாம். நம்ம அதை வரும் வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம கடைசியாக அல்லாஹ் நமக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை பத்தி குர்ஆன்ல சொல்றதை நம்ம பார்த்தோம். அதுல இன்னும் ஒரு 2-3 வசனங்கள் கூட இருக்கு. அதையும் பார்த்துட்டு அடுத்து நன்றி கெட்ட மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றத பார்ப்போம். 35வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நமக்கு 12வது வசனத்துல பார்க்கிறோம், இரு கடல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல, ஒன்று புத்துணர்வு ஊட்டுவதாகவும் மதுரமாகவும் இருக்கின்றது, அதே சமயம் மற்றொன்று உப்பாகவும் அருந்த இயலாததாகவும் உள்ளது. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் மிருதுவான இறைச்சியை உண்ணுகின்றீர்கள், மேலும் அணிவதற்கு ஆபரணங்களை பிரித்தெடுத்துக் கொள்கின்றீர்கள், மேலும் அவருடைய வாழ்வாதாரங்களை தேடியவாறு கப்பலில் அவற்றினூடே சவாரி செய்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஏன் அப்படின்னு சொல்றாரு கடைசியா, நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கும் பொருட்டு அப்படிங்கிறார். நம்ம நன்றி உடையவர்களாக இருக்க பொருட்டு தான் அல்லாஹ் அப்படி புத்துணர்வு ஊட்டக்கூடிய நல்ல மதுரமான நீரை நமக்கு கொடுக்கிறார். தாகத்துல நம்ம உப்பு நீரை குடிப்போமா? அதான் நன்றி செலுத்தணும். அது என்ன சொல்றாரு, அதுல இருந்து மிருதுவான இறைச்சியை எடுக்கிறீங்கிறாரு. கடல்ல இருந்து மீன் எவ்வளவு பஞ்சு மாதிரி அப்படி சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கும் பொழுதுதான், அதை சாப்பிடும் பொழுது எனக்கு அப்பதான் அந்த அல்லாஹ்வின் வார்த்தைகள் நினைவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன். அல்லாஹ் விவரிச்சு சொல்றாரு, உங்களுக்கு மீன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லல, அதுல மிருதுவான இறைச்சியை நாம் கொடுத்திருக்கிறோம், அணிவதற்கு ஆபரணங்களை கொடுத்திருக்கிறோம், நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுறதுக்காக கப்பல்ல நீங்கள் அதுல ஊடுருவி செல்றீங்க என்ற சொல்றாரு, அவற்றினுடைய சவாரி செய்றீங்க, நன்றி செலுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. 36வது அத்தியாயத்தின் 33வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றாரு, இங்கே தானே செய்து கொள்வதற்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு, தேவையானதை தானே செய்து கொள்வதற்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. 36வது அத்தியாயத்தின் 33வது அத்தியாயம் 33வது வசனத்துல சொல்றாரு. 33வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்றாரு, இறந்த நிலம் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும், நாம் அதனை உயிர்ப்பிக்கின்றோம், மேலும் அதிலிருந்து அவர்களுடைய உணவுக்காக தானியங்களை முளைப்பிக்கின்றோம், எல்லாம் நமக்காக. பேரித்த மரத்தோட்டங்களையும் திராட்சைகளையும் அதில் நாம் வளர்க்கின்றோம், மேலும் அதிலிருந்து ஊற்றுகளை பொங்கி வரச் செய்கின்றோம். விவரிச்சு சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு உணவு கொடுத்துருக்கோம், நீங்க நன்றி செலுத்துங்க இல்ல, ஒன்னையும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றாரு. நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, படுக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, எல்லாம் சாப்பிடுறதுக்கு, திங்கிறதுக்கு, நீங்க கழிவுக்கு போறது, எல்லாத்துக்கும் நீங்க நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த தான் உங்களுக்கு கிடைக்கும்.
இது அவர்களுக்கு பலன்களை வழங்குவதற்காகவும் மேலும் அவர்களுக்கு தேவையான எதனையும் அவர்களுடைய சொந்த கரங்களாலேயே அவர்கள் உற்பத்தி செய்து கொள்வதற்குமே ஆகும். அவர்கள் நன்றியுடையவராய் இருப்பார்களா அப்படின்னு கேட்கிறார். எப்படி அல்லாஹ் சொல்றாரு, இறந்த நிலத்தை உங்களுக்காக உயிர்ப்பித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவுக்காக தானியத்தை கொடுக்கிறோம், பேரித்த மரத்தோட்டங்களை கொடுக்கிறோம், திராட்சையை கொடுக்கிறோம், அதுல இருந்து ஊற்றுகளை பொங்கி வர செய்யறோம், அதுல இருந்து பழங்களை வர செய்யறோம். இன்னும் நீங்க உங்க சொந்த கரங்களாலே தேடிக்கொள்வதற்காக இப்படி நம்ம செஞ்சிருக்கிறோம், நீங்க நன்றி செலுத்துவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நன்றி செலுத்துறோமா? நன்றி செலுத்துவது என்பது நம்பிக்கையோட ஒப்பிட்டு சொல்றாரு. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எனக்கு நன்றி செலுத்துங்கிறார். நம்ம நம்பிக்கையோட ஒப்பிட்டு பார்த்து அதை சொல்லணும். அந்த செயலை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தொடர்ந்து அதை 76வது வசனம் வரைக்கும் அதை வர்ணிச்சுக்கிட்டே போறாரு, விவரிச்சு சொல்றாரு. நமக்கு நேரம் பத்தாது, நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். வரிசை அப்படி சொல்லிட்டே போறாரு, இரவு பகல் பூமியில தாவரம் அப்படின்னு 76வது வசனம் வரைக்கும் விவரிச்சு சொல்லிக்கிட்டே போறாரு. அதை பாருங்க. அடுத்து 43வது அத்தியாயத்தின் 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நம்ம வாகனத்திற்கு நன்றி செலுத்துறதை பத்தி சொல்றாரு. 43வது அத்தியாயத்தின் 13வது வசனத்துல, அவற்றின் மீது நீங்கள் அமர்ந்தவுடன் உங்கள் இரட்சகரிடமிருந்து இத்தகையதொரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இது வாகனத்தின் மீது நீங்கள் அமர்ந்தவுடன் சொல்றாரு, நீங்கள் நன்றி செலுத்துங்கள், மேலும் கூறுங்கள், இதனை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தவர் துதிப்பிற்குரியவர், நாங்கள் இவற்றை கட்டுப்படுத்தி இருக்க எங்களால் இயன்று இருக்காது, இறுதியில் நாங்கள் எங்கள் இரட்சகரிடமே திரும்புகின்றோம் என்று கூறுவீராக. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அமர்றோம் வாகனத்தின் மேல? எத்தனை தடவை நம்ம நன்றி சொல்றோம்? குறைஞ்சது ஒரு தடவையாவது. ஆனா அமர்ந்தவுடன் நீங்க சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் தான் கட்டுப்படுத்துறாரு, நாம் கட்டுப்படுத்தி ஓட்டல. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அல்லாஹ் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்குறாரு, கூட்டிட்டு போறாரு. அதுக்கு நன்றி செலுத்தினா என்ன ஆகும்? இன்னும் நம்மளை பாதுகாப்பாரு. இல்லாட்டி அது நமக்கு நன்றி கெட்டதனத்துக்கு என்ன கூலி என்பதை அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 56வது அத்தியாயத்தின் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. 68ல இருந்து 70வது வசனம் வரைக்கும் அதை பார்ப்போம். நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா? நம்ம கவனிச்சு பார்த்துருக்கோமா? அப்படி அந்த தண்ணியை அடி உலகத்துல தண்ணி மாதிரி இன்னொரு பொருளே கிடையாது, அதை போன்று இன்னொரு பொருளே கிடையாது. தண்ணீர் அப்படி ஒரு படைப்பாக இருக்கு. அதான் கேட்கிறாரு, நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் பார்த்தீர்களா, கவனித்தீர்களா? மேகங்களிலிருந்து அதை நீங்கள் கீழே அனுப்பினீர்களா அல்லது நாமா? கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? சொல்றாரு, நாம் நாடினால் அதனை உப்பு சுவை உடையதாக ஆக்கியிருக்கும், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் கேட்கிறாரு. நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா, மேகங்களிலிருந்து அதனை நீங்கள் கீழே அனுப்பினீர்களா அல்லது நாமா? நாம் நாடினால் அதனை உப்புச்சுவை உடையதாக ஆக்கிவிட நம்மால் இயலும், நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சொல்றாரு. எத்தனை தடவை தண்ணி குடிக்கிறோம்? இது அது அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாருல. நீங்க பிஸ்மில்லா சொல்லி கொடுங்க, இன்ஷா சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. இதெல்லாம் அல்லாஹ்வை துதிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்துறது ஆயுது. ஒண்ணுக்குள்ள தொடர்புடையதாகத்தான் இருக்குது. நம்ம இன்னும் ஆழமாக நாம் அதை கவனிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை கவனித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. 8வது அத்தியாயத்தின் 26வது வசனத்துல நம்ம சொல்றதை பார்க்கிறோம். கடவுள் 26 சொல்றாரு, மக்கள் உங்களை வாரி சென்று விடக்கூடும் என்று அஞ்சியவர்களாக மிகச்சிலராகவும் அடக்குமுறைக்குள்ளானவர்களாகவும் நீங்கள் இருந்து வந்தீர்கள். மேலும் அவர் பாதுகாப்பான ஒரு புகலிடத்தை உங்களுக்கு அளித்தார், தன்னுடைய வெற்றியை கொண்டு உங்களுக்கு ஆதரவு அளித்தார். மேலும் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்கினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்ப இவ்வளவு விவரிச்சு சொல்றத எதுக்கு சொல்றாரு? எதுக்கு சொல்றாருன்னா, நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். மேலும் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு நல்ல வாழ்வாதாரங்களை உங்களுக்கு வழங்கினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திரும்ப எங்கிட்டு பார்த்தாலும் எங்கிட்டு திரும்பினாலும் வாழ்வாதாரம் தான்.
நீங்க நன்றி செலுத்துங்க செலுத்துங்க செலுத்துங்க, செலுத்திக்கிட்டே இருங்க, அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை பார்க்கிறோம். ஆக நன்றி அந்த சொல்றாரு ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், இதெல்லாம் விவரிச்சார். இப்ப தொடர்ந்து நன்றி கெட்ட மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்ப்போம். அதுவும் ஏராளமான வசனங்கள் இருக்கு. 2வது அத்தியாயத்தின் 152வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நாம் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும், மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். எதோட தொடர்பு படுத்துறாரு பாருங்க. நன்றிய எதோட தொடர்பு படுத்துறாருன்னா, நான் உன்னை நினைவுல வச்சுக்கிறேனுமா, எனக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறார். நீ என்னை நினைவுல வச்சுக்கிறதுக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறதே சொல்றாரு அல்லாஹ். ஆக நன்றி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு, அல்லாஹ் தான் பாதுகாவலர், அல்லாஹ் தான் வழிகாட்டுபவர், அல்லாஹ் தான் எல்லாமே இல்லையா? அப்ப அவரின்றி அணுவும் அசையாது நமக்கு. அப்ப நம்மை நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை கடவுள் வழிகாட்ட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்றாரு, நீங்க நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறார். அல்லாஹ் இல்லாம நமக்கு ஏதாவது நடக்குமா? அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா? அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். கடவுள் தான் அனைத்து சக்திக்கு உரியவர், அவரை தவிர எவருக்கும் எந்த சக்தியும் இல்லை, சுயமான சக்தி இல்லை, மற்ற எவருக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம அதுதான் சரணடைதல், முழுமையான சரணடைதலாக சரணடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்குரியதுதான் சரணடை அப்படிங்கிறார். அந்த சரணடைதலை தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிறார். அப்ப நம்ம இப்படி நம்மளை அல்லாஹ் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நாம அல்லாஹ்வை நினைவில் கொண்டு அல்லாஹ் நம்மை நினைவில் கொள்வதற்கும் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நன்றி. நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். 2வது அத்தியாயத்தின் 243வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, மரணத்திற்கு அஞ்சி அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த போதிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு விரண்டோடியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களிடம் கூறினார், இறந்து விடுங்கள். பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். அல்லாஹ் மனிதர்கள் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார், ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாகத்தான் இருக்கிறான்னு சொல்றாரு. இதுல சப்மிட்டரு, அது முஸ்லீம், மூமினு, முனாஃபிக்கு, முஸ்லிக்கு இப்படிலாம் சொல்லல. பொதுவாக மனிதன் சொல்றாரு அல்லாஹ், அவன் நன்றி கெட்டவனா இருக்கிறான். ஏன்னா நம்மளே சொல்றோம், நமக்கு தெரியாதா? நான் ஊங்குறதுக்கெல்லாம் நன்றியா செலுத்திட்டு இருக்கோம், நன்றி குறைவாக தான் செலுத்துறோம். பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர் சொல்றாரு. 3வது அத்தியாயத்தின் 144வது வசனத்துல சொல்றாரு, நன்றியற்றவர்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பிடுவாங்களாம். நம்ம நன்றி செலுத்தலன்னா பின்னாடி திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. முகமது அவருக்கு முன்னர் இருந்த தூதர்களை போன்ற ஒரு தூதர் என்பதை விட அதிகம் எதுவுமாக இருந்ததில்லை. அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ உங்களுடைய குதிங்கால்களின் மீது நீங்கள் புறங்காட்டி திரும்பி ஓடி விடுவீர்களா? தன் குதிங்கால்களின் மீது புறங்காட்டி திரும்பி விடுகின்ற எவரும் சிறிதளவும் அல்லாஹ்வுக்கு தீங்கிழைத்து விடுவதில்லை. நன்றியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு, நன்றி உடையவர்களாக இருப்பவர்களுக்கு கடவுள் வெகுமதி அளிக்கின்றார். அவர் இறந்து போனாலும் அல்லாஹ்வின் பாதையிலே செல்றான்ல, அவனுக்கு நான் வெகுமதி கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா திரும்பி சொல்றான்ல, அவன் நன்றியற்றவங்கிறாரு. அதுதான் சொல்றாரு, நன்றி உடையவன் முகமது இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ அந்த மார்க்கத்துல இருப்பான். நன்றியற்றவன் திரும்பி சென்று விடுவான். அதுதான் 3வது அத்தியாயத்தின் 145வது வசனத்திலே சொல்றாரு, முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒரு தருவாயில் அதை நன்றியற்றவர்கள் வீண் பெருமையை தேடுவாங்க. நன்றி செலுத்தாமலே இருக்கான்ல, அவன்லாம் பெருமை கொள்வான். ஆமா நான் தான் செஞ்சேன், நான் மட்டும் அப்படி செய்யலன்னா, ஆமா நீ அப்படி செஞ்ச, அப்ப என்னை புகழு சொல்றாரு. முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒரு தருவாயில் அல்லாஹ்வின் அனுமதிப்படியே தவிர எவர் ஒருவரும் மரணிப்பதில்லை. எவர் ஒருவர் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுகின்றாரோ அதிலிருந்து அவருக்கு நாம் கொடுத்து விடுவோம். மேலும் எவர் ஒருவர் மறு உலகின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அங்கே நாம் அவரை ஆசீர்வதிப்போம். நன்றியுடையவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம். 3:145 அது சொல்றாரு. இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுறான்ல,
பெருமையை தேடுறது, அதை தேடுறது, இதை தேடுறது, புகழ், பணம், இந்த மாதிரி போதை, பெண், இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடுவான் மனுஷன். விதவிதமா ஒவ்வொருத்தரும் அவனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அவனை சோதனைக்குள்ளாக்குறாரு. அவனுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஆனா மறுவுலகின் வெகுமதிகளை தேடுகின்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை நம்ம ஆசீர்வதிப்போம். நன்றியுடையவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம் அப்படிங்கிறத சொல்றாரு. நன்றி கெட்டவனுடைய பேச்சை பத்தி சொல்றாரு. 6வது அத்தியாயத்தின் 53வது வசனத்துல சொல்றாரு, நன்றி கெட்டவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறத சொல்றாரு. 6வது அத்தியாயத்தின் 53வது வசனத்துல சொல்றான், நமக்கிடையில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் தானா? சொல்ற, நமக்கிடையில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் தானா என்று அவர்கள் சொல்வதற்காக நாம் மக்களில் ஒருவரை கொண்டு மற்றவரை இவ்விதமாக சோதிக்கின்றோம். நன்றியுடையவர்களை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றார் அல்லவா? நன்றியுடையவர்கள் அப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. இன்னும் இப்படி இருக்கானே, இவனையா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, இவரையா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படிலாம் பேச மாட்டான். நன்றியுடையவர்களை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறார். அல்லாஹ், ஏன்னா அவங்க அல்லாஹ் பத்தி தெரிஞ்சிருக்காங்க. அல்லாஹ் தான் நாடியவரை தேர்ந்தெடுக்கிறார். சொல்றாரு, நமக்கிடையில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் தானா என்று அவர்கள் கேலியாக சொல்வதற்காக நாம் மக்களில் ஒருவரை கொண்டு மற்றவரை இவ்விதமாக சோதிக்கின்றோம். நன்றியுடையவர்களை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றார் அல்லவா? நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நினைவுல வச்சுக்கிருவேன், உங்களுக்கு வெகுமதியை தருவேன், இன்னும் உங்களுக்கு அதிகரிப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இதே அத்தியாயத்தின் 63வது வசனத்துல அதான் சொல்றாரு, நன்றியற்றவனின் தன்மையை பற்றி சொல்றாரு. கூறுவீராக, நிலத்திலோ அல்லது கடலிலோ உள்ள கார் இருளில் இருந்து உங்களை காக்க எவரால் இயலும்? உரத்த சப்தத்துடனும் ரகசியமாகவும் அவரை நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள். இந்த முறை அவர் நம்மை காப்பாற்றிவிட்டால் நாம் என்றென்றும் நன்றி உடையவராக இருப்போம் அப்படிதான் சொல்றான். ஆனா அல்லாஹ் அருள் புரிந்தவுடன் அவன் மீண்டும் நன்றி கிட்டவனாக திரும்பி போயிடுறான். நம்ம கூட நினைக்கிற செயலுக்கு இந்த ஒரு தடவை நமக்கு அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அப்படின்னு நினைக்கிறோம். அது அந்த மாதிரி தன்மையே இருக்கக்கூடாது. அது போதுமா? நமக்கு இந்த ஒரு தடவை பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா போதுமா? வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்குது. அதான் அந்த தன்மையை தான் எல்லாம் சொல்றாரு. உரத்த சத்தத்துடன் ரகசியமாகவும் அவரை நீங்கள் இறைஞ்சுகின்றீர்கள். இந்த முறை அவர் நம்மை காப்பாற்றி விட்டால் நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம். அவன் நன்றி உடையவனாக இருக்கிறதே கிடையாது. அதை சொல்றாரு, கூறுவீராக, இந்த முறையும் அதே போல் மற்ற சமயங்களிலும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றவே செய்கின்றார். இந்த தடவை மட்டும் இல்ல, நீ கேட்டங்கிறதுக்காக எல்லா தடவையும் நான் தான் உன்னை காப்பாற்றுறேன். இருப்பினும் பின்னர் நீங்கள் அவருடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றீர்கள். அதான் ஈகோவை கூட போலி தெய்வமா அமைத்துக் கொள்வோம். நமக்கு தெரியாது. போலி தெய்வ வழிபாடு என்பது நமக்கு சொன்ன உடனே குரான்ல எத்தனை வகையான போலி தெய்வ வழிபாடு இருக்கு என்பது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சிலைகள் மட்டும் வரக்கூடாது. பெற்றோர்கள் வரணும், பிள்ளைகள் வரணும், சொத்துக்கள் வரணும், நம்மளுடைய ஈகோ வரணும். முதல்ல நமக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. போலி தெய்வங்களை நம்ம அமைத்துக் கொள்வோம், நம்மளுடைய அகந்தைய. இந்த முறையை மட்டும் என்னை காப்பாத்திட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவர்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன், அதனால நான் அந்த இடத்துல தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமை பேசுவோம். தற்பெருமை பேசுவது. அங்கே அது எதை மறந்துட்டோம்? கடவுளை மறந்துட்டு நன்றி கிட்டதனமாக நம்மை நாமே உயர்த்தி கொள்கின்றோம். உங்களை சொல்றாரு, நீங்க உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்றாரு. 7வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு, ஆதரவளிக்கும் உபாயங்களை அதற்கு அரிதாகவே நம்ம நன்றி செலுத்துறோங்கிறார். உங்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. பூமியின் மீது உங்களை நாம் நிலைப்படுத்தினோம், மேலும் அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற உபாயங்களையும் நாம் வழங்கினோம். ஒண்ணு நம்மளுக்கு ஆதரவளிக்கிறதுக்காக தான், இந்த உலகத்துல வாழ்றதுக்காகத்தான் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் மீது உங்களை நிலைப்படுத்தினோம், மேலும் அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற உபாயங்களை நாம் வழங்கியுள்ளோம். அரிதாகவே நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். அது ஒரு சிலருக்கு மட்டும் தான் நன்றி செலுத்துறோம். நம்ம எல்லாருமே மனிதர்கள், அப்படிதான் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். 7வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல
சொல்றாரு. சைத்தானை பத்தி சொல்றாரு. அவன் 4 பக்கமும் வர்றது எதுக்கு? 4 பக்கமும் வர்றான். முன்னாடி இருந்து வர்றான், பின்னாடி இருந்து வர்றான், வலதுபுறத்துல இருந்து வர்றான், இடதுபுறத்துல இருந்து வர்றான். எதுக்கு? அது சொல்றாரு, நீங்கள் உங்களை நன்றியற்றவர்களாக ஆக்குவதற்காக. 7வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் சொல்றாரு, அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவர்களுடைய வளம் இருந்தும் அவர்களுடைய இடம் இருந்தும் அவர்களிடம் நான் வருவேன். சைத்தான் சொல்றான், அவங்களுக்கு முன்னாடி இருந்து வருவேன், இப்படியே வருவான். சைத்தான் வர்றாங்கிறது நமக்கு தெரியும். பின்னாடி இருந்து வருவான், தெரியவே தெரியாது. ரைட் சைட்ல இருந்து வருவான், நல்லவே மாதிரி, இப்படி செய்யலாமே அப்படின்னு. லெப்ட் சைட்ல இருந்து வருவான், கெட்டதை கொண்டுகிட்டு வருவான். அப்ப 4 பக்கத்துல இருந்து வந்து சொல்றான், நான் அவர்களுடைய 4 புறத்திலிருந்து அவர்களிடம் நான் வருவேன், மேலும் அவர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அல்லாட்ட சொல்றான். அவன் 4 பக்கத்துல இருந்து வந்து அவனை நன்றியற்றவனை நான் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்ப நமக்கு எப்படி அப்படி வந்துகிட்டே இருப்பான். எதுக்கு வர்றான்? நன்றி அற்றவர்களாக நம்மை ஆக்குவது. ஏன்னா நம்ம அல்லாவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும்னாக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும். அதிகமா நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம், நம்மளுடைய சரணடைகள் கூடிக்கிட்டே போகும், பக்தி கூடிக்கிட்டே போகும். விடுவானா? சைத்தான் விடுவானா? விடமாட்டான். அப்ப நன்றி என்பது நம்பிக்கையோட இருக்குது, சேர்ந்து இருக்கு, நம்பிக்கையோட சேர்ந்த விஷயமாக இருக்குது, நமக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கு. இந்த பூமியில நமக்கு அதிகரிச்சு கொடுக்குது எல்லாத்தையுமே. ஆனா சைத்தான் எதுக்கு வர்றானா? 4 பக்கமும் நாம் நன்றியற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே அப்படிங்கிறார். 7வது அத்தியாயத்தின் 189 190 அவங்களுக்கு அல்லாஹ் புள்ள கொடுக்கறத சொல்றாரு. அதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம் போலி தெய்வங்களாக இருக்கக்கூடும். அதான் அவங்களுக்கு அவங்க கெஞ்சுறாங்க. அவங்களுக்கு ஒரு நபரில் இருந்து உங்களை படைச்சோம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு ஜோடியை கொடுத்தோம், அவளுடன் அமைதி காண்பதற்காக அவர் தருகின்றார். ஒரு நபரில் இருந்து உங்களை அவர் படைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜோடியை அவளுடன் அமைதி காண்பதற்காக அவர் தருகின்றார். பொண்டாட்டி என்னால நிம்மதி இல்லை அப்படிங்கிறது மாதிரி பேசுறாங்க மக்கள். ஆனா பொண்டாட்டி தான் நிம்மதிங்கிறது சொல்றாரு. அவளுடன் அமைதி காண்பதற்காக. இங்க அவள் என்பது சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றதை கவனிங்க. அவளுடன் அமைதி காண்பதற்காக அவர் தருகின்றார். நம்ம நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஜோடியை கொடுத்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவள் பின்னர் அவளால் உணரக்கூட இயலாத ஓர் லேசான சுமையை சுமக்கின்றாள். அச்சுமையானது கனமாகிக் கொண்டே போகும்போது அவர்கள் தங்களுடைய இரட்சகராகிய அல்லாஹ்விடம் இறைஞ்சுகின்றனர், ஒரு நல்ல குழந்தையை எங்களுக்கு நீர் தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அந்த நீங்க அங்கேயும் பார்த்தோம், என்ன நீங்க இந்த தடவை எனக்கு உதவி செஞ்சுட்டா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் கெட்டவங்கிறது தான் பார்க்கணும். இங்கேயும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல குழந்தையை எங்களுக்கு நீர் தந்தால் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு நல்ல குழந்தையை அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற போது அவர்கள் அவருடைய பரிசையே அவருக்கு போட்டியாக விடுகின்ற அளவுக்கு ஒரு போலி தெய்வமாக மாற்றி விடுகின்றனர். இந்த பூமியில பார்க்கிறோம். அது கொண்டாடி கன்சிவானவன எப்படிலாம் பக்தியானவனா மாறிடுறான், என்னென்னமோ செய்யறான், பல விஷயங்களை செய்யறான். எல்லா மனுஷனுமே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தலாம். ஆனா புள்ள பிறந்தவொடனே அந்த புள்ளையவே கடவுளுக்கு போட்டியாக அல்லாஹ்வை மறந்துட்டு கடவுளை மறந்துட்டு அதுதான் அவனுடைய தெய்வமாக போல வளர்த்து எடுக்கிறான், ஆளாக்குறான். ஒரு அல்லாஹ் சொல்றார், ஒரு நல்ல குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் அவருடைய பரிசையை அவருக்கு போட்டியாகி விடுகின்ற அளவுக்கு ஒரு போலி தெய்வமாக மாற்றி விடுகின்றனர். எந்த பங்குதாரர்களுக்கு மிகவும் அப்பாற்பட்டு கடவுள் உயர்ந்தவர் ஆவார். எனக்கு இணையா யாருமே இல்லைங்கிறார் அல்லாஹ். அல்லாஹ் மகத்தானவர், மகா பிரம்மாண்டமானவர். கடவுள் தான் கடவுள். நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். 10வது அத்தியாயத்தின் 22வது வசனத்துல இதே மாதிரிதான், இந்த தடவை காப்பாத்து அப்படிங்கிறான் அவன். அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர். இப்படி இறங்கி போறோம், நடந்து வர்றோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், அப்படி ஒவ்வொரு அடி ஒவ்வொரு இன்ச்சையும் உங்களை நகர்த்துறது நான் தான் அப்படிங்கிறார் அல்லாஹ். அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர். நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள், மேலும் அவை மிதமான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன. பின்னர் அதிலே மகிழ்ந்திருக்கும் சமயம்
கப்பலை உதாரணம் காட்டுறாரு. காரில் போவோம், பைக்கில் போவோம், ஃப்ளைட்டில் போவோம். நம்ம எதையா கற்பனை பண்ணிக்கிற வேண்டியது. நம்ம தான் கப்பலில் போகிறதுல நினைச்சிருவேன். ஒரு உதாரணம் தான் அது. பின்னர் அதிலே மகிழ்ந்திருக்கும் சமயம் உக்கிரமான காற்று வீசுகின்றது. மேலும் அலைகள் அவர்களை ஒவ்வொரு புறத்திலிருந்தும் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த வேளையில் தான் அவர்கள் உண்மையோடு தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹ்வை இறைஞ்சுகின்றனர். அது அந்த இக்லாஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம இங்க கத்துக்கிற முடியும். கஷ்டம் வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ் மட்டும் நினைக்கணும்னு, அதுதான் இக்லாஸ். அந்த மாதிரி இக்லாஸ் தான் எப்பயுமே இருக்கணும். அந்த இக்லாஸ், அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரணும்னா அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்திக்கு உரியவர் என்பதை ஏற்றுக்கொள்ளணும், மறுக்க கூடாது. அதை தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாஹ்வை இறைஞ்சுகின்றனர். இந்த முறை மட்டும் எங்களை நீர் காப்பாற்றுவீரானால் என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். அதே டயலாக் தான் 3வது தடவை வருது இது. ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றியவுடன் அவர்கள் பூமியில் வரம்பு மீறுகின்றனர். பல விதத்தில் வரம்பு மீறுவான். அந்த நேரத்தில் மட்டும் அப்படி செய்யலனா, இல்லாட்டி எனக்கு அவர் காப்பாத்தினாரு, இவர் காப்பாத்தினாரு, எதையாவது சொல்லி வரம்பு மீறுவான். கடவுளையே மறந்து விடுவான். மேலும் சத்தியத்தை எதிர்க்கின்றனர். அதுதான் சத்தியம். உங்களை பூமியிலேயும் கரையிலேயும் கடல்லையும் நகர்த்தக்கூடிய ஒருவராக கடவுள் தான் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். வேற ஏதாவது சத்தியம் இருக்கா? மனிதர்களே, உங்களுடைய வரம்பு மீறலில் உங்களுடைய சொந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே கேடாகும். நான் நன்றி, நீ காப்பாத்துன்னு கேட்ட, அவனை காப்பாத்தினேன், நீ நன்றி செலுத்தாம திரும்பி போயிட்டீங்கன்னா எனக்கு எதுவும் இல்லை, அது உனக்கு தான் கேடு அப்படிங்கிறார். நீங்கள் இவ்வுலக வாழ்வில் முற்றிலும் மூழ்கியவர்களாக இருக்கின்றீர்கள். பின்னர் நம்மிடமே உங்களுடைய இறுதி திரும்புதல் இருக்கின்றது. அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த முறையே என்னை காப்பாத்துன்னு சொல்ற அத்தனை பேருமே திரும்பி செல்லக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் விவரிக்கிறார். அதான் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றக்கூடியவராக, இந்த முறை மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் உங்களை நான் தான் காப்பாற்றுறேங்கிறார். அப்புறம் என்ன இந்த முறை, போன முறைய வேற நாமளே காப்பாற்றி கொண்டோம். அப்ப யோசனை எப்பயுமே அப்படிதான் இருக்கணும். என்னென்று எந்த முறையும் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். 10வது அத்தியாயத்தின் 59வது வசனம் 60வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, மிக முக்கியமான மனிதர்களால் செய்யப்பட்ட தடை உணவுகள் அப்படிங்கிறத சொல்றாரு. கூறும், அல்லாஹ் எவ்வாறு எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் உங்களுக்கு இறக்கி அனுப்புகின்றார் என்பதையும், பின்னர் அவற்றில் சிலவற்றை நீங்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் மேலும் சிலவற்றை தடை செய்யப்பட்டதாகவும் ஆக்கிக் கொள்கின்றீர்கள் என்பதையும் நீர் கவனித்து பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, நான் தான் உங்களுக்கு எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் இறக்கி அனுப்புனேன். அதுல சிலதை நீங்க அனுமதிக்கப்பட்டதா ஹலாலாகவும் சிலதை ஹராமாகவும் ஆக்கிக்கிறீங்க, அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? அவங்கள சொல்ல கூறும், இதனை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்து விட்டாரா? இது ஹலால் இது ஹராம்னு சொல்றதுக்கு உனக்கு நான் அனுமதி கொடுத்தனாலும் கேட்கறாரு. ஏன்னா மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது, அதுல சட்டங்கள் இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. தூதர்களுக்கு நபிமார்களுக்கு கூட கிடையாது. மார்க்கத்துல சட்டத்தை விதிக்கிறது நான் தான். 42வது அத்தியாயத்தின் 21வது வசனத்துல கூட பாக்குறாங்க, இதனை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்து விட்டாரா, அல்லது நீங்கள் பொய்களை இட்டுக்கட்டி அவற்றை கடவுள் மேல் சாட்டுகின்றீர்களா? கடவுளை பற்றி பொய்களை இட்டுக்கட்டுபவர்களுக்கு உயிர் தெழுப்பப்படும் நாளில் அவரை சந்திக்க வேண்டுமே என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? மிக நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளை மனிதர்கள் மீது பொழிகின்றார். ஆனால் அவர்களில் அதிகமானோர் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர். இது ஹலால் இது ஹராம் என்று ஆக்கிட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவங்க பொய்யை இட்டுக்கட்டி கூடுறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. இப்படி இது ஹலால் இது ஹராம் ரொம்ப எளிதாக சொல்லிட்டு செல்றாங்க. அதான் கேட்கிறாரு, நீங்க அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி கூறீங்களே, நீங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னை சந்திக்கணுமே, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கிறாரு அல்லாஹ். அப்ப ரொம்ப எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். 11வது அத்தியாயத்தின் 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றது, அதான் அங்க சொல்றாரு சோதனை. அதாவது அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறார். அது நல்லது போனதான் நன்றி கெட்டவனாயிரும் நம்ம. அதை சொல்றது, நம்மிடமிருந்து கருணையை கொண்டு மனிதனை நாம் ஆசீர்வதித்து பின்னர் அதனை அகற்றி விடும் போதெல்லாம் அவன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகின்றான். சோதிப்பேன் அப்படிங்கிறார் அல்லாஹ். என்னுடைய கருணையை நான் எடுப்பேன், உங்களுக்கு உங்கள் மேல் பொழிந்த அந்த அதனை அகற்றுவேங்கிறார் அல்லாஹ். டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல மனிதன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த மாதிரி சோதனையான நேரங்களில் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் விரக்தி அடையாதவர்களாகவும் இருக்கணும். நம்ம எளிதாக நம்ம ஆகிடுறோம்.
ஆனா இதுல நன்றி கெட்ட மனிதனுடைய நிலையை வர்ணிக்கிறார். அல்லாஹ் நமக்கு புரிந்த அருட்கொடைகளை அகற்றாரு அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணம், ஏன், அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி அந்த ஆசீர்வாதங்களை அகற்றுவதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் சொல்றாரு. உங்களுடைய பொருளாதாரத்தை சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு காரணம் சொல்றாரு. சில விஷயங்களை செய்யறதுக்கு காரணம் சொல்றாரு. சும்மா அல்லாஹ் வந்து டெஸ்ட் பண்றது இல்லை. சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு இது என்ன இந்த கணக்கு போடு அப்படின்லாம் சொல்றதுலாம் இல்லை. அதுக்கு தகுதியானவங்கிறதுனாலதான் அது அவனுக்கு அது நடக்குது. அப்ப நமக்கு அப்படி ஏற்படுறதுக்கு காரணம் என்னங்கிறதையும் கடவுள் சொல்றாரு. அதையும் பார்த்து அதனாலதான் நமக்கு அகன்றிருக்கு அப்படிங்கிறதை நினைச்சு விரக்தி அடையாதவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். நன்றியற்றவனாக மாறி விடுகின்றான், விரக்தி அடைந்தவனாக ஆகிவிடுகின்றான். அவனுக்கு நம்ம பொழிந்த ஆசீர்வாதத்தை அகற்றும் பொழுது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஏற்படதான் செய்து நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். 12வது அத்தியாயத்தின் 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, எனவே நான் அதற்கு மாறாக என்னுடைய முன்னோர்களான ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றினேன். என்ன சொல்றானா, போலி தெய்வ வழிபாடு செய்யாம இருக்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கறத அல்லாஹ் இங்க சொல்றாரு. எனவே நான் அதற்கு மாறாக என்னுடைய முன்னோர்களான ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றினேன். கடவுளுடன் எந்த போலி தெய்வங்களையும் நாங்கள் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. எங்கள் மீதும் மனிதர்கள் மீதும் அல்லாஹ் வசமிருந்துள்ள ஆசி இத்தகையதே ஆகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் நம் மீது பொழிந்த அருட்கொடை. நம்ம போலி தெய்வங்களை ஒருபோதும் அமைத்துக் கொள்ளாம இருக்கிறாங்கல்ல, அது கடவுளுடைய அருட்கொடை. அதான் சொல்றாரு, கடவுள் வசமிருந்துள்ள ஆசி இத்தகையதே ஆகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். இதுக்கு நம்ம நன்றி செலுத்திடு. அல்லாஹ் நம்மளை போலி தெய்வ வழிபாடு செய்யாதவர்களா ஆக்கியிருக்கான்னு சொல்றாருல, அதற்கு நம்ம நன்றி செலுத்தணுமா? 33 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வரும் வாரங்களில் பார்ப்போம். இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். ஆக நாம அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சரணடைதலை கொடுத்திருப்பதற்கு நாம நன்றி செலுத்துகிறோமா? அதுக்கு அடேங்கப்பா நினைச்சு கூட பார்க்கவே முடியாதுங்க. அதாவது ஹதீசுகள் பின்பற்றி கொண்டிருந்த காலத்திலேயே போலி தெய்வ வழிபாடு என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம விவரிக்கப்படும். தர்காவுக்கு போறது இதுங்க போது அப்பயே என்னைய எல்லாம் நினைச்சு பார்க்க வைப்பாரு. அது அல்ஹம்துலில்லாஹ் போலி தெய்வ வழிபாட்டுல இருந்து நம்ம வந்துட்டோமே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றதுல அதுல ஒரு சந்தோஷம். தர்கா வழிபாடு செய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி போலியான ஹதீசுகளை பின்பற்றக்கூடாது, சஹீஹான ஹதீஸை தான் பின்பற்றணும். அப்ப நம்மளை எப்படி மீட்டெடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அதுல கூட என்னை மகிழ்ச்சியானவனை ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல இங்க நம்மளை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒருபோதும் அல்லாஹ்வுடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ளாம இருக்கிறோம். நம்ம அதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருப்போம். தொடர்ந்து வரும் வாரங்களில் பார்ப்போம். அக்கீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவோம்.